தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம் காமராஜர் தினசரி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் வரத்து அதிகரிப்பால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனை ஆவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயியை சேர்ந்த மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள் உள்ளது. இந்த 5 தொகுதிகளுமே விவசாயிகள், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நெல், வாழை, தென்னை, பல்லாரி, சின்ன வெங்காயம், கத்தரிக்காய், பல்லாரி உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறி பயிர்களும் இந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள காய்கறி பயிர்கள் அனைத்துமே முழுமையாக அந்த தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பெருமளவு நஷ்டப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது சின்ன வெங்காயம் நடவு என்பது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்து வந்தது. தற்போது அறுவடை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு நாடு முழுவதும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோவின் விலை 80 ரூபாய், 90 ரூபாய், 100 ரூபாய், 110 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது இந்த பாவூர் சத்திரம், அதாவது பாவூர் சத்திரம் மார்க்கெட் என்பது தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இங்கே திகழ்ந்து வருகிறது. இங்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்த மாவட்டத்திற்கு நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை கொண்டு இங்கு விற்பனை செய்வதும், இங்கு தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த காய்கறி பயிர்களை இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு விற்பனை செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டு வருவதால் மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து சின்ன வெங்காயம் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு 80 ரூபாய், 60 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் என்பது தற்போது 20 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் தற்போது விற்பனையாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல்வேறு பகுதியில் அறுவடை தீவிரமடையும் பட்சத்தில் இன்னும் விலை என்பது இன்னும் தொடர்ந்து விலை சரியும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் நிரந்தரமாக விலை சின்ன வெங்காயம் மற்றும் பல்லாரிக்கு நிரந்தரமான விலை கிடைக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இங்கு இந்த தடியங்காய், பூசணிக்காய், சொரைக்காய் உள்ளிட்ட நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளும் இந்த கிளப்பவர் பகுதியிலும் தீவிரமாக விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கு ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்கே வரக்கூடிய காய்கறி அனைத்துமே பல்வேறு மாவட்டங்களும் அண்டை மாநிலமான கேரளாவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு உள்ளது. இதனால் இந்த மார்க்கெட் என்பது ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் தற்போது இந்த சின்ன வெங்காயத்தின் விலை என்பது விலை சரிந்து உள்ளதால் இங்குள்ள விவசாயிகளும் மற்றும் வியாபாரிகளும் கவலையடைந்துள்ளனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிரந்தரமாக விலை கிடைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.